வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யூடியூப் சம்மந்தமாக டவுட் இருந்தால் யூடியூப் சேனல் புதுசாக ஆரம்பிக்கணுன்னாலும் நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள். 3 மாதத்துக்குள்ளே உங்கள் சேனல் மானிட்டேஷன் ஆகணும்னு நினச்சிங்கனாலும் புதுசாக ஒரு சேனல் ஆரம்பித்து கொடுத்து 3 மாதத்துக்குள்ளே மானிட்டேஷன் பண்ணுற அளவுக்கு உங்கள் சேனலை வந்து நான் ஒரு டிப்ஸு கொடுத்து வளர்த்து கொண்டு போய் விடுறேன். ஓகேன்னு சொன்னால் வாட்ஸ்அப் நம்பரு பின் பண்ணுறேன் கமெண்டில். வாங்க, மேலே ஏதோ வருது கமெண்ட், என்னன்னு தெரில. சரி இருக்கட்டும். வாட்ஸ்அப் நம்பர் கமெண்டில் பின் பண்ணுறேன், பாருங்கள். ஒரு அக்கா கேட்டிருந்தாங்க நேற்று கமெண்டுகள், சில கமெண்டுகள் வந்துருந்துச்சு, அதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிறேன். ஒரு அக்கா, ஏன் இந்த சால்வைன்னு கேட்கல, ஏன் சால்வையே போட மாட்டீங்களா? சால்வை போட வேண்டியதானே, நல்லா இருக்கும், இன்னும் அழகாக இருப்பீங்க அப்படின்னாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு சில விஷயங்கள் பிடிக்காது. நானும் அதை வற்புறுத்த மாட்டேன். ஏன்னா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா என்னென்ன ட்ரெஸ்ஸு மாடலாக போடணுமோ எல்லாமே போட்டு அனுபவிச்சிட்டேன். அப்படி இருந்தவங்களுக்கு திடீர்னு ஒரு கட்டுப்பாடுகள் வரும்போது சுடிதார் போடக்கூடாது, நைட்டி போடக்கூடாது, இப்படி நிறைய இருந்துச்சு. ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் ஒன்று ஒன்றா எனக்கு தளர்வுகள் கொடுத்தாரு எங்கள் வீட்டுக்கார். சுடிதார் நைட்டி போடக்கூடாது. நைட்டி போடாமல் நம்ம சிலையை கட்டிக்கிட்டு இருந்தால் உடம்பு என்னத்துக்காகும்? ஒரு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது இல்லையா? அதனால் நைட்டி ஓகே வாங்கினேன். அடுத்து ஃபோனே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. நானும் ஒரு 4 வருஷம் ஃபோன் யூஸ் பண்ணாமல் தான் இருந்தேன் கல்யாணம் ஆகி. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரா எங்கள் அப்பா உடஞ்சி போன பழைய ஃபோனு, செகண்ட் ஹேண்டில் வரும்ல, அந்த ஃபோனை கொண்டு வந்து எங்கள் அப்பா கொடுத்தாரு. அதில் சிம் கார்டு போடாமல் ஒய்ஃபை மட்டுமே ஆன் பண்ணி படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஏதோ ஒரு நாள் ஒரு அவசரங்க என்னை என்கிட்ட பேச முடியல அவரால். அப்போ தான் முதல் சிம்மு எங்கள் வீட்டுக்காரர் போட்டு கொடுத்தாரு. அதனால் நான் அதை பற்றி, ஏன்னா நான் ஃபோன் கம்பெனியில் வேலை பார்த்தேன் இல்லையா, பூர்விகாவில் வேலை பார்த்தேன்ல, அதனால் எனக்கு அந்த ஃபோன் மேலே இருந்த ஆர்வமும் அப்போ இல்லை அவ்வளவா. அந்த ட்ரெஸ்ஸுகள் நல்லா போட்டு நானாக வேலைக்கு போவேன், சம்பளத்தில் அது வாங்குவேன் இது வாங்குவேன், நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டேன் வாழ்க்கை. அதுக்கப்புறம் தான் திருமணம் ஆகிவிட்டது. எனக்கு இந்த கட்டுப்பாடுகள்லாம் எனக்கு புதுசாக இருந்துச்சு. கொஞ்ச நாள் கஷ்டமாக தான் இருக்கும், போக போக பழகிடும். சேலையெல்லாம் கட்டி நடக்க முடியாமல் நடந்து, பஸ் ஏற முடியாமல் ஏறி, வெக்கப்பட்டு சேலை கட்டுறதுக்கே வெக்கப்பட்டங்க காலங்கள்லாம் போய் இன்னைக்கு சேலை மட்டுமே, இன்னைக்கு சுடிதார் போட வெக்கப்படுற மாதிரி காலங்கள் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்பேன், ஏன் சேலை கட்டினா கூட அங்கிட்டு இடுப்பு தெரியுது, முதுகு தெரியுது, இந்த சுடிதார்னா அது ஆட்டுக்கு நைட்டி மாதிரி காலு வரைக்கும் கீழே வரைக்கும் கூட இப்போ வந்துருச்சு, ஒன்று வாங்கி கொடுங்கன்ட்டு. வீடு கட்டுற வரைக்கும் எதுவும் கேட்காதுன்னாரு. சரி ரைட்டு, அவ்வளோதான். இப்போ பாப்பாவும் பால் குடிக்குது, வீடு கட்டி இன்னொரு வருஷம் ஆனால் பாப்பா பாலோட நிப்பாட்டிடும், 2 வயசு ஆயிடுச்சுன்னா. அப்புறம் நம்ம கேட்டால் வாங்கி தராமல் எங்கே போகிறாரு? அது அவருக்கு என்ன, நான் சந்தோஷமாக இருக்கக்கூடாது நினப்பா அப்படின்ட்டு அவர் என்ன வழியில் போகிறாரோ அப்படியே போயிடுவேன். நேற்று ஒரு தங்கச்சி கேட்டாங்க, ஏக்கா உங்கள் லவ் ஸ்டோரி சொல்லுங்கன்ட்டு. நான் சொல்லிட்டேன், எங்கள் ஸ்டோரி லவ் ஸ்டோரி. எங்கள் ஸ்டோரி லவ் ஸ்டோரிலாம் கிடையாதுங்க. எங்களுக்கு காதல் திருமணம் கிடையாது, நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான். நான் ஒன்று சொல்கிறேன், வாழ்க்கையில் எல்லார் வாழ்க்கையிலையுமே திருமணத்திற்கு முன்பு நம்ம மனசில், யார் மனசுலையுமே ஒரு ஆசைகள் இருக்கும். இவங்களை கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும், இவங்களை கல்யாணம் பண்ணால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமோ அப்படின்ட்டு. அது எல்லாமே வெறும் கற்பனைகள் மட்டும்தான். கற்பனைக்கு மட்டும்தான் சில விஷயங்கள் நல்லா இருக்கும். ஒரு நடிகரை நமக்கு பிடிக்குது, இந்த நடிகர் மாதிரி நம்ம வந்துட்டால் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு ஆசைப்படுறோம்ல, அதே மாதிரி தான் திருமணத்திற்கு முன்பு நம்ம மனதில் 1000 ஆசைகள் வரலாம், அது எல்லாமே அதோடு முடிஞ்சிடும். அந்த கல்யாணத்துக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கையில் உண்மையான வாழ்க்கை. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் தான் நீங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும். அதுக்கு முன்னாடி நமக்கு பல பிரச்சனைகள் வரலாம். என்னையன்னு சொல்ல நான் பொதுவாகவே சொல்கிறேன், எங்கள் திருமணம் காதல் திருமணம் கிடையாது, நிச்சயிக்கப்பட்ட, பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான். இங்கே கல்யாணத்துக்கு பல கூத்து நடந்திருக்கு. ஆமாம், ஏன்னா எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் மாமியார் வீட்டுக்கும், அதாவது எங்கள் வீட்டுக்காரர் ஃபேமிலிக்கும் எங்கள் வீட்டு ஃபேமிலி ஆளுகளுக்கும் எப்போ பார்த்தாலும் டுசும் தான் வரும். நானும் எங்கள் வீட்டுக்காரரும் நிறைய சண்டை போட்டுக்குருவோம். கோச்சிட்டு எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன். ஏன்னா எங்கள் அம்மா அம்மா சண்டை, எங்கள் அம்மா என்ன சொல்லுவோம், ஒரே வார்த்தையில் கிளம்பி வந்துடுவோம். நீ அதெல்லாம் அனுசரித்து இருமா, கவலைப்படாத, இதெல்லாம் எல்லா பிள்ளைகளுக்கும் நடக்கிறது தான் அப்படின்ட்டு எங்கள் அம்மா ஒரு நாளும் சொல்லாது.
ஏம்மா எனக்கு பிரச்சனை, கிளம்பிரு அம்மா, இந்த மாதிரி செய்கிறாங்க, கிளம்பிரு ஏம்மா அடிக்கிறாங்க, கிளம்பிரு. எங்கள் அம்மா சொல்கிற ஒரே வார்த்தை கிளம்பிரு. நானும் கிளம்பி போயிடுவேன். அப்போ தருண் வந்து வயிற்றுல இல்லை, தருணுக்கு வந்து ஒரு 1.5 வயசுங்க. நான் கோச்சிட்டு எங்கள் ஊருக்கு போயிட்டேங்கன்னு பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையில் என் வாழ்க்கையை நான் புரிந்து கொண்ட ஒரு தருணம். போயிட்டேன். நைட்டு 1:30 மணிக்கு தான் ஷிஃப்ட்டு, 1 மணி ஆயிரும். ஷிஃப்ட்டு முடிஞ்சு வீட்டுக்கு வர்றதுக்கு 1 மணி ஆயிரும். அந்த 1 மணிக்கு என் பிள்ளை பால் குடிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளை, 1.25 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்க, 1.5 வயசுக்குள்ளே தான். வந்துட்டேன்டி மேடம் தூங்கி எந்திரிச்சிட்டாங்க. படுத்துக்கோ. நைட்டு ஒரு 1:30 மணிங்க. மத்தியானம் வேலை முடிச்சுட்டு வரேன். என் பிள்ளை இலைச்சி போய் கிறங்கி போய் பால் குடிக்க ஏங்கி போய், அப்புறம் முடி நிறைய இருக்கும் தருணுக்கு. 1.5 வயசுலேயே முடி இவ்வளோ முடிக்கு இருக்கும். அந்த இருட்டில் 1 மணிக்கு அழுதுட்டு ஓடியாரான். எனக்கு பார்த்து பயந்து கஷ்டமாக போச்சு. அப்புறம் மறுநாள் எனக்கு ஒருத்தர்கிட்டருந்து ஒரு அட்வைஸ் கிடச்சிச்சு. உங்கள் அம்மா இப்போ இருக்குது, உங்கள் அம்மா உன் பிள்ளையை பார்த்துக்குறோம், உங்கள் அம்மா உன்னையும் பார்த்துக்குறோம். திடீர்னு உங்கள் அம்மா நாளைக்கே இருக்காது, செத்து போயிடும். அதுக்கு வயசாகிடுச்சு, 55 வயசு ஆயிடுச்சு. உங்கள் அம்மா செத்து போகும். உங்கள் அப்பாவுக்கு அதை விட வயசாகிடுச்சு. உங்கள் அப்பா மண்டை போட்டுருவார். உன்னைய இப்படி நீ கோச்சிட்டு வந்திருக்கே, உன்னையும் உன் பிள்ளையும் யார் பாப்பா? கடைசி வரைக்கும் உங்கள் அம்மா உன் கூடயே இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வாழ்க்கையில் அப்போ தான் பட்டுச்சு, சரி இதுதான் வாழ்க்கை அப்படின்ட்டு. அன்னைக்கு வந்தது தான் நான். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்ன சொன்னாலும் கேட்கவும் மாட்டேன். அதாவது எங்கள் அம்மா என் மேலே பாசத்தில் அப்படி சொல்லுது. நான் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா பேச்சா நீ வீட்டுக்கு வான்னா வரமாட்டேன். நல்லா சந்தோஷமாக போவேங்க, கோச்சுக்கிட்டு போக மாட்டேன். சரி இங்கேயும் அனுசரித்து பழகிக்கிட்டேன். ஆனால் அப்போ பட்டதான் வாழ்க்கையில் சில விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் வீட்டுக்காரை பற்றியும் கொஞ்சம் நான் யோசித்து பார்ப்பேன். கல்யாணம் முடிஞ்சு 3 மாதத்தில் சண்டை போட்டு போயிருந்தேன் பாருங்கள். அங்கே போன உடனே 3 மாதம் தான் இருக்கும். ஆமாம் 3 மாதம். இங்கேருந்து கோச்சிட்டு போகிறேன். தருண் வயிற்றில் கன்ஃபார்ம் ஆகிட்டான். ஆகும் எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட வந்தார். நான் வரலைன்னு சொல்லவும் இந்த கேஸுக்கு கொடுப்பாங்க பாருங்க, வருன்னு ஒரு கத்தி எடுத்து மனுஷன் கையில் சருன்னு அறுத்துக்கிட்டாருங்க 3 வாட்டி அவர் கையில். நம்ப முடியுமா? ஆனால் மனுஷன் இப்போ பாருங்க அப்படியே ஆப்போசிட்டாக மாறிட்டார். இப்போ எனக்காக கையறுத்த மனுஷன் இப்பயும் பாசம் இருக்கும், ஆனால் காட்டிக்கிற மாட்டார். பாவமாக போயிடுச்சுங்க. அப்போ அதோட கூட வந்தது தான். அதுக்கப்புறம் சண்டை வரும், கோச்சிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ இந்த அனுபவம் வந்ததுக்கப்புறம் சரி நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாமே நம்ம வீட்டுக்காரர் தான், நம்ம அம்மா வந்து நமக்கு கடைசி வரைக்கும் வரப்போகிறதில்ல அப்படின்ட்டு புரிஞ்சதுக்கப்புறம் நான் போகிறதில்ல. இது எதுக்காக சொல்கிறேன்னா, திருமணத்திற்கு முன்பு வரக்கூடியது காதல் கிடையாது. அது வந்து சும்மா அது உங்களுக்கு ஒரு கண் துடைப்பு. அது வந்து சும்மா உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு உணர்வு, அவ்வளோதான். திருமணத்திற்கு பின்பு உங்கள் கணவரை நேசிங்க, உங்கள் கணவர் குடும்பத்தை நேசிங்க, உங்கள் பிள்ளைகளை நேசிங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் உங்கள் கூட வரும். ஆமாம், இது நான் வந்து உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுதான் இப்போ வந்து என்னுடைய லவ் ஸ்டோரி இதுதான். எங்கள் வீட்டுக்காரர் தான் எனக்கு எல்லாமே. ஏன்னா எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அப்பாவுக்கு 72-73 வயசு ஆக போகுது. எங்கள் அப்பா நான் பிறக்கையில் எங்கள் அப்பாவுக்கு 45 வயசு 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம தான் பார்த்துக்கிறோம். யாரும் நம்ம கூட வரப்போகிறதில்ல. நம்ம வயசாக யாருமே நம்ம கூட கடைசி வரைக்கும் வரப்போகிறதில்ல. எல்லாம் அவங்கவுங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு சுச்சுவேஷன் வரும்போது போய்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், அதனால் நம்ம வீட்டில் நம்ம கணவர், உங்கள் கணவனாக இருந்தால் மனைவி, நீங்கள் மட்டும் மாற்றி நேசிச்சுக்கோங்க. லைஃப் நல்லாயிருக்கும். சில சுற்றியுள்ள கண் துடைப்புகளை மட்டும் நம்பி ஏமாறாதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி புரிய வைங்க. இன்றைக்கி நிறைய காதல் திருமணங்கள்லாம் வந்துருச்சு. அவங்களுக்கு வந்து சொல்லி என்னம்மா ஆமாம், அவங்களுக்கு வந்து சொல்லி புரிய வச்சிங்கன்னா புரிஞ்சுக்கிடுவாங்க. புரியக்கூடிய சூழ்நிலைகளில் இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க அந்த மாதிரி போய் கஷ்டப்படுறாங்க. எங்கள் குடும்பத்துலனா, எங்கள் குடும்பம் இல்லை, எங்கள் அம்மா வீட்டு குடும்பத்துலேயும் ஒரு பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுது. சொல்ல முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு. அந்த மாதிரி யாரும் ஏமாறாதீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் சேனலுக்கு பற்றி டவுட்டு, சேனல் ஆரம்பிக்கணும்னா நம்பர் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், கூப்பிடுங்க. பாய்.